வணக்கம்க்கா. வணக்கங்க. உங்க பேருக்கா? என் பேர் திரௌபதி. நான் எப்பயுமே ரெட்டால வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கலைஞர் கட்சி வந்துட்டு இருக்குது. ஸ்டாலின் ஸ்டார் எல்லாமே சென்னை பக்கம் தான் எல்லாம் செய்யறாங்க. சேலத்து பக்கம் எதுவுமே செய்யறது இல்ல. அதனால நாங்க என்னன்ற சேலத்துலயும் கொஞ்சம் எல்லாம் பார்க்கணும். எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் ஏழைங்க இருக்கிறாங்க, இல்லாம இருக்கிறாங்க, வீடு இருக்கிறவங்க இல்லாதவங்களா இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்களா பட்டா கிடையாது, நிலம் தான் வாங்கணும். அது கொஞ்சம் எல்லாம் பட்டா கொடுக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா எதுக்கு போனாலுமே லஞ்சம் தான் கேக்குறாங்க. எங்க போனாலுமே பணம் 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 தான் கேக்குறாங்க. எங்க கிட்ட இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஏழைங்க இங்க கடை வச்சாவே ஒருத்தர் பேசுறாங்க, போலீஸ்காரி கடை எடுங்க, அது எடுங்க, ஏன் இங்க வைக்கிறீங்க, அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. எங்கதான் போய் பொழைக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அதனால நான் என்ன சொல்லணும், ஸ்டாலின் சார் வராறப்ப இருக்கிற பக்கம் சேலத்து பக்கம் எல்லாம் கொஞ்சம் உதவி செய்யணும். அவ்வளவு இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லுங்க. அதுதான் நாங்க கேக்குறது, வேற எதுவுமே கேக்குறது. அதே மாதிரி தண்ணி வசதி, நல்ல தண்ணியும் சரி. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்களா விடிய வருது, ஒரு பக்கம் இல்லாத வருது. தண்ணிக்கெல்லாம் அங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் எடுத்துடுறாங்க எங்களுக்கு. நாங்களாம் தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்க வீடுலாம் பாத்தீங்களா நம்ம ஒழுவுது இல்ல சொல்ல, ஓட்டு வீடு தான் எங்க அப்பா கட்டி வச்சதுதான். ஓட்டு வீடு ஒழுவுது இல்லாம நாங்க என்ன பண்றது, வறுமையில இருக்கிறோம் நம்ம. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் பெரிய பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு புருஷன் கிடையாது. நான் தனியும் எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா கூலி, கட்டு கூலிக்கு நான் கூலியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. என்னன்னா கொஞ்சம் ஸ்டாலின் ஸ்டார் கொஞ்சம் உதவி செஞ்சாரா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்சியில இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப கட்சியில நான் இதுல இருக்கிறேன், அதை எம்எல்ஏவா இருக்கிறேன், அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்க. இங்க என்ன ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன நிலைமைன்றதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் ஓட்டு போடுங்க அம்மா, ஓட்டு போடுங்க, உங்களுக்கு எல்லாம் செய்யறேன், ரோடு வசதி செய்யறேன், தண்ணி வசதி செய்யறேன், எல்லா வசதி செய்யறேன். எந்த வசதி செஞ்சு கொடுத்தீங்க? எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே. அதுதான் என்னோட கருத்து நான் கேக்குறது. இப்ப ஸ்டாலின் சார் வராரு, சரி அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறப்ப. இப்ப எங்க அப்பா அந்த கட்சியில தான் இருந்தாரு. எங்க அப்பா எம்ஜிஆர் கட்சியில இருந்து இந்த கட்சியில வரும்போது பாத்தீங்களா, நாங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் கம்பம் போட்டு கொடுங்கன்னு. நான் என்ன பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறேன்? அவங்க குடும்பத்தை தான் பாத்துக்கிட்டாங்க, அவங்க சொந்த பந்தம் தான் பாத்துக்கிறாங்க. இருக்கிறவங்க மக்களுங்க என்ன பண்ணுவாங்க? ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா ஓட்டு கேட்கும்போது மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓட்டு போட்டு முடிச்சோன்னா ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. நாங்க என்ன உங்க நினைப்பாவே இருக்க முடியுமா? நாங்க பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறோம்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தர் போனா. அப்ப நம்ம செய்யறாங்கன்னு தான் நாங்க போய் கேக்குறோம். நாங்க வரி கட்டுறோம், எல்லாமே பண்றோமா இல்லையா? கண்டிப்பாக்கா. எது பண்ணாம இருக்கிறோம்? எதுக்கு போனாலும் இந்த இது வரி இருக்குது, அது இருக்குது, செய்கூலி சேதாரம், லொட்டு எல்லாமே சொல்றாங்க. அப்ப நாங்க என்னதான் எங்களுக்கு இருக்குது? ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன இருக்கு? ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க? சேலத்துல எல்லா ஊருக்கும் செய்யறீங்கன்னு தான் பேர். ஆனா நீங்க செய்யறது ஏதாவது வெளியே வருதா? அந்த ஓட்டு போட கேட்கும்போது மட்டும்தான் நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு சொல்றீங்க. ஆனா மித்தபடி எதுவுமே செய்யலையே. ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன இருக்குது? அடுத்த டைம் நான் இது செய்யறமா இது செய்யறமான்னு சொல்றீங்க, ஆனா எது செய்யறது இல்லையே. அதுதான் நான் கேக்குறது. எல்லாமே தக்காளி, வெங்காயம், காய் எது எடுத்தாலுமே 1 ரூபாய்க்கு வித்தா 2 ரூபாய்க்கு விக்குது. எல்லாமே காய்கறிகள் இருந்து கேட்டா மழை வருதுமா அப்படின்னு சொல்றாங்க. வாங்க காய் இப்ப போய் தக்காளி கேட்டா 1 கிலோக்கு 10 ரூபாய்க்கு வித்த தக்காளி இப்ப பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விக்குது. பீன்ஸ் 200 ரூபாய்க்கு விக்குது. ஏன் எதனால? வறுமையில இருக்கிறவங்க எப்படி வாங்குவாங்க? இல்லாத பட்டவங்க எப்படி வாங்குவாங்கன்னு தான் கேக்குறேன். ஏதோ சோத்துக்கு இல்லைன்னு போய் வாங்குறேன். தக்காளி 50 ரூபா, வெங்காயம் 50 ரூபா. என்ன ஜனங்களுக்கு செஞ்சானுங்க? ஒரு மயிலும் சேராம ஓட்டை வாங்கிட்டு மயிலாட்சி போய் மேடையில் உட்காந்துட்டானுங்க. என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? நாங்களாம் வீடு இல்லை, ரோட்ல கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தானா? வீடு இருக்கிறவனுக்கு 4 வீடு 5 வீடு. என்ன செஞ்சாங்க ஜனங்களுக்கு? ஒன்றும் செய்யல. இப்போ தக்காளி போய் கேட்குறேன் 50 ரூபா, பீன்ஸ் 200 ரூபா, கத்திரிக்காய் 200 ரூபாங்கிறான். என்னத்தை வாங்கி விற்கிறது? ஒரு மாலை விற்றாதான் ஜோறு. அந்த மாலையே விற்க மாட்டுது, எவனும் சாவ மாட்டுக்கிறான். செத்தா தானே மாலை விற்கும். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, எந்த அரசியல்வாதி வந்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கான அரசியல்வாதி யாரு? நம்மளுக்கு யார் செய்வாங்க? யார் வந்தா கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா, எனக்கு அரசியல்ன்றது எனக்கு கொஞ்சம் இதுதான். எனக்கு அப்பையில இருந்து சரி, எனக்கு எப்பயுமே எம்ஜிஆர் தான் பிடிக்கும். எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்னா, எனக்கு அவரை நம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே எம்ஜிஆர் கட்சி தான். இருந்தாலும் இப்ப நான் கட்சின்றது பாத்தீங்கன்னா, எனக்கு கட்சின்றதே கிடையாது. நான் சம்பாரிச்சாதான் எனக்கு கட்சி என்ன போட போகுது? யாரு சம்பாரிச்சுக்கிறாங்க? கட்சியில இப்ப வராங்க, எலெக்ஷன் கேக்குறாங்க, இவங்க சிஎம் அவங்க சிஎம்ன்றாங்க. மோடி என்ன செஞ்ச? அவன் ஊருக்கு தான் செஞ்சாரு. மோடி அவர் ஊருக்கு தான் செஞ்சாரு. இப்ப இவர் வந்திருக்கிறாரு ஸ்டாலின் சார், என்ன செஞ்சாங்க? சேலத்துக்குன்றது என்ன செஞ்சுக்கிறீங்க? இப்ப மழை வருது, இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்ன இப்ப எனக்கு என்ன ஒண்ணு இப்ப நான் சொல்றேன்னா, இவர் பேர் என்ன, ஸ்டாலினோட பையன் பேர் என்னப்பா? அது எனக்கு தெரியாது. உதயநிதி சாரு. இப்ப அவர் அன்னைக்கு வந்துருந்தாரு, நான் மாலை போட்டேன்.
மாலை போடுறதுக்கு அது என்ன போலீஸ்காரங்க சொன்னாங்க? எதுக்கு நீ போய் மாலை கொடுக்குற, மாலை போடுற, கை கொடுக்குற, ஏதாவது சாய் போச்சுன்னு உன் மேல கேஸ் எழுதுவேன் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு கேஸ் எழுதிட்டு போறாங்க. அப்படி போய் நாங்க என்ன பண்ணி போறோம் அவரை? ஒரு ஆதங்க தான் பாக்குறதுக்கு மக்களு இப்ப போய் பாக்கணும்னு ஒரு ஆசை தான். நான் போய் பார்த்தேன், இது ஒரு தப்பா? அதுக்கு என் மேல கேஸ் எழுதுனாங்க. நான் மாலை போய் போடுறதுக்கு அவரை நிறுத்தி மாலை போடுறதுக்கு கேஸ் எழுதுனாங்க. ஏன் எதுக்கோசம்? மக்களுக்கு செய்யறதுக்கு தான். அவரு போலீஸ்காரும் மக்களுக்கு தான் இருக்கிறாங்க. நாங்க பணம் கட்டல, நாங்க பணம் கொடுக்கலையா? எங்க உழைப்புல தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. நான் பேசுறது தப்பா இருந்தா யாரா இருந்தாலும் சரிப்பா, என்ன தப்பா இருந்தா பேசுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. என் ஆதங்கத்தை நான் சொல்றேன். இது இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த சேலத்துல. மக்களுங்க நிறைய, இந்த ஊருன்றது இல்ல, எல்லா ஊர்லயுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. பார்த்து இப்ப எடுத்துக்காங்க, அவர்லாம் யார் எத்தனை வேட்டுக்கு தேடி தேடி போய் செய்யறாரு. நான் பேசிக்கிறேன் சார், நம்ம வணக்கம். உங்க பேர் எனக்கு அவ்வளவு வராது. எனக்கு லாகர்னா சாரு, அது நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. சேலத்துல இருந்து நான் பேசுறேன். ஏன்னா இது நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எனக்கு கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு என்னன்றதை பார்த்து சேலத்து பக்கம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா உங்கெல்லாம் நான் பார்க்கணும் நம்ம விரும்பி. அப்புறம் இன்னொருத்தர் பேர் என்னது, பாலா சாருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். நீங்களும் கொஞ்சம் இதை பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. சேலத்து பக்கமும் நாங்கெல்லாம் கடை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் உங்ககிட்ட பாலா சாருக்கும் லாரர் சாருக்கு விரும்பி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு சேலத்து பக்கம் எங்க பையனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கணும்னு ஆசை. எங்க பையனுக்கு சொந்தமா ஆட்டோ கிடையாது. எல்லாத்து பக்கமும் நாங்க கேட்டு பார்த்தோம். எங்க அப்பா இருந்திருந்தா செஞ்சிருப்பாரு. எங்க அப்பா இல்லாதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எங்க பையனுக்கு ஆட்டோ வாங்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ பாப்பீங்களான்னு தெரியல, முடிஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா வாங்கி தருவாரு. நான் கண்டிப்பா சொல்லுவேன், கண்டிப்பா சொல்றேன். அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா பாலானாவும் சரி, லாரனாவும் சரி, கண்டிப்பா செல்லுல பாப்பேன். இருந்தாலும் பாலா அண்ணகிட்ட கேட்டுக்கிறேன், லாகர் சார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். என் பையனுக்கு ஆட்டோ வாங்கணும். ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது. கண்டிப்பா வாங்கி தருவாரு அவரு. கண்டிப்பா வாங்கி தருவாரு. இந்த வீடியோ கண்டிப்பா போய் ஷேர் பண்றோம். வாங்கி தருவா, நீங்க அழாதீங்க, ஒண்ணும் இல்ல. இல்ல, அவங்க கிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். அதனால பாலா சாருக்கும் ஐயாவுக்கும் நான் விரும்பி கேட்டேன். என் பையனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு புண்ணியமா போகும். சாவர வரையுமே அவங்களை மறக்க மாட்டேன் நானு. பாலா அண்ணனா கண்டிப்பா கிடைக்கும்க்கா. இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பாரு ஒரு நாள். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைக்கும். கண்டிப்பா அழாதீங்க, உங்களுக்கு நல்லா நடக்கும். இதுக்கு மேல இல்ல, எங்க நம்ம ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு. இந்த எத்தனை பேர் பாப்பீங்கன்னு தெரியும் வீடியோவை. ஸோ பாக்குறவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாலா அண்ணாவுக்கும் லான்ஸ் அண்ணாவும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நிறைய உதவி தேவைப்படுது சேலத்து மக்களுக்கும். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, இங்க சேலத்துக்கு வரணும்னு வேண்டிக் கொள்கிறோம். ஹெல்ப் பண்ணுங்க எல்லாத்துக்கும். சேலத்துல மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா. வீடு இல்லாதவங்க வீடு இல்ல, ஏன்னா எவ்வளவு தொழில் இல்லாமலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்து செய்யுங்க நீங்க. நான் இது விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்ககிட்ட. என்ன ஒண்ணு, உங்களெல்லாம் பார்த்தா நேர்ல பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. உங்க கூட நின்று ஒரு போட்டோ பிடிக்கணும்னு ஒரு ஆசை. வேற எதுவுமே எனக்கு